இது நம்பிக்கை அல்ல, மரணத்தின் மற்றொரு பெயராகும். இதுவரையில் இதை உண்டு எவரும் உயிர் பிழைத்ததில்லை. அப்படி செய்யாதீர்கள் சுவாமி, விட்டுவிடுங்கள். கவலை வேண்டாம் தாயே. நாராயணர் மேல் வைத்த பக்தி, அவர் அளித்த இந்த உயிர் அவருக்கே சமர்ப்பணம். அவருடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு புல் கூட முளைப்பதில்லை. உடலை விட்டு உயிர் மட்டும் எப்படி போகும்? லட்டுவை உண். உண்டு விட்டு உனது நாராயணரை இறுதியாக ஒரு முறை வணங்கு. ஆனால் முதலில் என் ஒப்பந்தம். நான் வெற்றி அடைந்து விட்டால் நான் தான் கூறிவிட்டேனே, இதிலிருந்து எவரும் தப்ப முடியாது. விஷம் உன் உடலில் பரவியதுமே நீ இறந்து விடுவாய். இவ்விஷயம் மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் என் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நீதி வழங்குவதை இந்த சபை பார்க்கட்டும். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ இந்த விஷத்திலிருந்து தப்பிவிட்டால் நீ விருப்பப்படும் ஏதாவது ஒரு பொருளை நான் உனக்கு அளிப்பேன். அப்பொழுது நானும் இந்த லட்டுவை ஏற்றுக்கொள்கிறேன். நாராயணரே, இந்த லட்டுவில் கலந்துள்ள விஷத்திற்கு மாற்று என்பதே கிடையாதா? இல்லை தேவி, இந்த விஷத்திற்கு மாற்றே இல்லை. அப்பொழுது என்ன ஆகும்? நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. வேண்டாம் மகனே, இதை நீ உண்ணாதே. நீ தர்மத்தை மதிப்பவன். நம் தர்மத்தின் பிரகாரம் ஒரு மகனுக்கு தந்தை கடவுளுக்கு சமமானவர். பிறகு ஏன் இவ்வாறு அதர்ம செயல்களை செய்கிறாய்? பின் ஏன் இவ்வாறு உன் உயிரையே பணயம் வைக்கிறாய்? நீ அனுபவிக்கின்ற துன்பத்தை உனக்கு முன்பாக என் தாய்மை அனுபவிக்கின்றது. நீங்கள் வலியாக எண்ணும் இது